அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 4/5/2024 சனிக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நாள். பேச்சால் நடத்தையால் இந்த லாபத்தை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாளாக காட்டுகிறது. வெற்றியையும் காட்டவில்லை, தோல்வியையும் காட்டவில்லை. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது. எதிர்பார்த்தது அதிகம், வந்தது கொஞ்சம். இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்வன திருந்தச் செய்தால் பெறுவது திருப்திகரமாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் எதை பெற்றாலும் அதில் முழு திருப்தி அடைவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் ஒரு வேலையை செய்து அதை காண்பவர்கள் அதில் உள்ள குறையை சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த நாள் உங்களுக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்பணி ஒன்றை ஆற்றி நற்பெயர் ஒன்றை எடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு புகழ் சேர்க்கும் நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த செயலில் பல குறைகளை காண்பார்கள் பார்ப்பவர்கள். இந்த நாள் இப்படி இருக்கிறது உங்களுக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது. கவனம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன். நீங்கள் எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் வெற்றி கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளை பேணுவதில் கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் அந்த உறவுகளில் உங்களுடைய நடவடிக்கைகளின் காரணமாக ஒரு சிறு விரிசல் ஏற்படலாம். கவனம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு மங்கள காரியம் நடக்கும் நாள். அந்த மங்கள காரியம் நடப்பதற்கு நீங்கள் ஆணிவேராய் இருக்கும் நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா வீண் பிரச்சனைகளில் இன்று நீங்கள் சிக்கிக்கொள்ள நேரிடும். சிக்காமல் இருப்பதற்கு
கடுமையாக முயற்சி செய்யுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி. இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி. போட்டியில் வெற்றி, பந்தயத்தில் வெற்றி, வழக்கில் வெற்றி. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செயல் நமக்கு ஒரு நல்ல பெயரை பெற்று கொடுக்கும் என்று நினைத்து ஒரு செயலை செய்து நல்ல பெயருக்கு பதிலாக ஒரு அவப்பெயரை நீங்கள் பெறுவதாக காட்டுகிறது. நல்லது என்று நினைத்து நல்லது அல்லாத ஒன்றை இன்று நீங்கள் செய்ய நேரிடும். கவனம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். புகழ் சேரும் நாள். நற்பணிகள் சிலவற்றை செய்து நல்ல பெயரை உங்களுடன் இணைத்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2 நன்மைகள் நடக்கலாம், அல்லது இந்த 2இல் 1 நடக்கலாம். என்ன? உங்கள் வித்தையை பெருக்கிக் கொள்ளும் முயற்சியில் வெற்றி, படிப்பு சம்பந்தப்பட்டது. மற்றொன்று, விரும்பிய ஒன்றை பெறுவதில் வெற்றி. இந்த 2இல் ஏதேனும் 1 வெற்றி அல்லது 2மே வெற்றியாக அமையலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விரும்பிய 1-2ஐ விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஒன்று அது கிடைத்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை என்ற நிலை வரலாம். சற்று கவனம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போற்றுதலுக்குரிய ஒரு முயற்சியை மேற்கொண்டு அந்த முயற்சியில் இமாலய வெற்றியை காண்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் முயற்சி இன்று உங்கள் முயற்சி, மற்றும் தேவையற்ற ஒரு செயலை செய்து தேவையற்ற ஒரு பெயரை நீங்கள் வாங்கிக் கொள்ளும் வாய்ப்பும் உருவாகலாம். எனவே கூடுதல் கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது பேச்சு அறிவான பேச்சு, தன்மையான பேச்சு, நீதியான பேச்சு, பேச்சால் இன்று நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்றாக யோசித்து பார்த்து பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கிறது. வழிகாட்டுதல், புத்தி சொல்லுதல். ஏனென்றால் அவசரப்பட்டு தவறான வழியை, தவறான புத்திமதியை இன்று தருவதற்கு வாய்ப்பும் உண்டு. அது நேர்ந்துவிடக்கூடாது. எனவே ஒரு முறைக்கு 2 முறை பரீட்சித்து பார்த்து யோசித்து பிறகு பேசுங்கள், புத்தி சொல்லுங்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் எண்ணத்தில் ஒரு புது உதயம் ஏற்படுகிறது, ஒரு யோசனை ஏற்படுகிறது. அந்த யோசனைப்படி நடந்தால் நீங்கள் உயர்வது நிச்சயம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
உங்களுக்கு ஒரு தீமை நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த தீமை யாரால் நடைபெறக்கூடும் என்று பார்த்தால், சொந்தங்களால், கணவன் அல்லது மனைவி, குழந்தைகள், நண்பர்களால், இவர்களாலெல்லாம் அல்ல. இவர்களெல்லாம் இதற்கு காரணமாக இருக்க மாட்டார்கள். பிறகு யார் இருப்பார்கள்? நீங்கள் தான் இருப்பீர்கள். நீங்களே உங்களுக்கு ஒரு கெடுதலை வரவழைத்து கொள்வீர்கள் என்று காட்டுகிறது. கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் உண்டு மற்றும் ஒரு விரும்பத்தகாத செய்தியும் வெளியிடத்திலிருந்து உங்களுக்கு வரலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இன்று கண்டிப்பாக வரும். இன்றைய தினம் உங்கள் மனதுக்கு பிடித்தமான ஒரு செய்தி உங்கள் காதில் விழும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.